வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நத்திங்கோட இயர்பட், அதாவது நத்திங் Ear2, இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அன்பாக்சிங், அதுக்கப்புறமா அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, டெக்னாலஜி வைஸ் என்னென்ன விஷயங்கள் பூத்தி இருக்கிறாங்க, நார்மல் இயர்பட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா புதிய அப்டேட் வரும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணுன்னா கூகுள் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்புறமா டெலிகிராம் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கை பிரிக்கிறேன். பேக்கிங் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது பேக்கை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ரிப்பன் மாதிரி சுற்றி வச்சுருக்கிறாங்க. அந்த லாக்கை இழுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அன்பாக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டாப்பில் ஒரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அந்த பேக்கை பிரிக்கும்போது யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கைடு இருக்குது. அப்புறமாட்டு டாக் இருக்குது. டாக் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். இது அப்புறமா பார்த்துடலாம். இதை தவிர இன்னும் 2 குட்டி பேக் இருக்குது. ஒரு குட்டி பேக்கை பிரிக்கும்போது அதுக்குள்ளாடி இந்த டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிடி கேபிள், அதாவது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு பிடி கேபிள் தந்திருக்காங்க, பவர் டெலிவரி கேபிள். இதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அதை நம்ம பிரித்தோம்னா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டாக்கை பாருங்கள். டாக் உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத வெளியே தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வேக்கப் பட்டனும் சூப்பராக சார்ஜ் ஆகிறதுக்கு, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைப் சி போட்டு தந்திருக்கிறாங்க. அப்புறம் மீதி எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதாவது உள்ளாடி இருக்கக்கூடிய பட் உங்களுக்கு தெரிய வருது. பேட்ரி போர்ஷன் மட்டும் உங்களுக்கு மறைச்சிருக்கிறாங்க, மற்றபடி மீதி எல்லாமே தெரியுது. இனி ஓப்பன் பண்ணி உள்ளாடி இருக்கக்கூடிய பட்டை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பட்லேயும் பாருங்கள், கரெக்டாக வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. லெஃப்ட்டு ரைட்டு கலர் கோடிங்கில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சிவப்பு அப்புறம் வெள்ளை அப்படி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளாடி என்னென்ன இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துடலாம். டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் ரொம்ப கிளியராக தெரியலை, மறைச்சிருக்கிறாங்க. மற்றபடி மீதி எல்லாமே ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி மறைக்காமல் இருக்கிறது அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. டெக்னாலஜி வைஸ் நமக்கு என்ன இருக்குது அதுதான் நமக்கு தேவை, அதை நம்ம தெரிஞ்சுப்போம். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் உங்களுக்கு IP54 ரேட்டிங் தந்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், ஓரளவுக்கு தூரில் தாக்கு பிடிக்கும், தண்ணிக்குள்ளாடி முக்கெல்லாம் முடியாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபை வாங்கியிருக்கிறாங்க, அதாவது 24 பிட்டுக்கு. அப்புறமா ANC சப்போர்ட் இருக்குது, அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அப் டு உங்களுக்கு 40 dB வரைக்கும், டெசிபல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அதே மாதிரி வாய்ஸை கிளாரிட்டி அதிகமாக கொடுக்குறதுக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸை துல்லியமாக இன்னும் நீங்கள் உணர்றதுக்கு கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அது தாறுமாறாக இருக்குது அதோட அவுட்புட். நண்பா, இதுக்கப்புறமா டிரைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.6 mm டிரைவர் தந்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இவங்க அந்த டிரைவராக முழுக்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நமக்கு தனித்துவமாக தெரியுது. அதாவது பாட்டு கேட்கும்போது எந்த மாதிரி இருக்கும்னா பேஸை தூக்கி விடுற மாதிரி இருக்கும். பை டிஃபால்ட்டாகவே அது காமிக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்கள் அந்த ஆடியோ ப்ரொஃபைலுக்குள்ளாடி போனீங்கனாலும் அது தூக்கலாக காமிக்கிற அதே செட்டிங்ஸுக்குள்ளாடி தான் அப்ளை ஆகுது. டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் சவுண்டு ப்ரொஃபைல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கான ப்ரொஃபைல் எதுவோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி லெவலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான டெஸ்டிங்கை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்னாலஜியை அற்புதமாக அட்வான்ஸ்டாக பூத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டாக் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அப்புறம் நத்திங் எக்ஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் இதுக்கு தந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலிமா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பதிவிறக்கம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் இந்த டாக்கில் இருந்து அந்த பட்டை வெளியே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கூட பேர் ஆகிரும். இங்கே நத்திங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை காமிக்கும். அதில் போயிட்டு நீங்கள் பேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் பண்ணலாம். அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு தேட வேண்டாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்னஸை பூத்தி ஸ்மார்ட்டாக தந்திருக்கிறாங்க. அதாவது கம்பெனி தரப்புலேருந்து ப்ளேபேக் டைமு 36 மணி நேரம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 மணி நேரத்துக்கு மேலே செக் பண்ணிட்டேன். இன்னும் பேக்கப் இருக்கிறனால ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் ப்ளேபேக் டைம் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாட்டு கேட்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. மைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாமே கிளியராக இருக்குது. எந்த குறையும் இதில் கண்டுபிடிக்க முடியலை.
ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வருது. டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 10,000 ரூபாய் வருது. இந்த 10,000 ரூபாய் கொடுத்து உங்களால் இயர்பட் வாங்க முடியலைன்னா உங்களுக்கு கார்டில் இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் இயர்பட்டோட லிஸ்ட் கொடுக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஆஃபரில் 1,500 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிக்கலாம். 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உங்களால் வாங்க முடியாதவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் இது உண்மையிலே நல்லாயிருக்கு. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. அதாவது முழுக்க கிராஃப்டட் டிசைன்ஸ் மாதிரி, அதாவது முழுக்க உங்களுக்காக இருந்து செஞ்சால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது அவுட்புட் நல்லா தான் இருக்கும். அப்போ குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நண்பா. ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன் வேணாலும் இது கொடுக்கலாம். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. இது எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதனால் உங்களுக்காக மனநிறைவாக இந்த அன்பாக்சிங் காமிச்சிட்டேன், என்ன இருக்குங்கிறத காமிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.